வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தாராதனை இந்த காலை வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு காத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமல்ல ஆவியானவரே சகலவற்றையும் கர்த்தர் நடத்தும்படியாக ஏற்ற வார்த்தைகளை தரும்படியாக செபிக்கிறோம். இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை சபையாக சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2வது பகுதியில் சொல்லப்படும் போது, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். சொல்லுகிறார் என்கிறதுக்கும் உரைக்கிறார் என்பதற்கும் 2 வித்தியாசங்களும். அல்லேலூயா. இதுல 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா? 6வது வசனத்திலிருந்து இந்த 3 வசனத்திலுமே ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை, அந்த பதம் வரும். ஆனா 9வது வசனத்துல முன்பகுதி கர்த்தர் சொல்லுகிறார், பின்னாடி பகுதி சொல்லுகிறது கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், கர்த்தர் சாலமோன் கட்டின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருந்துச்சு. ஆலயம் இடிபட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருந்த போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. சாலமோன் கட்டப்பட்ட ஆலயம் இடிபட்ட சூழ்நிலையில ஜனங்கள் தவித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகாய் என்று சொன்னால், ஆகாய் என்ற பேருக்கு பொருள் என்னவென்று சொன்னால் களிப்பு, பண்டிகை அல்லது கொண்டாட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து தன் சொந்த தேசத்துக்கு வரும்போது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட சூழ்நிலை அவர்கள் கொண்டாட போகிறார்கள், பண்டிகை அனுசரிக்க போகிறார்கள் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மீண்டும் நினைவூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 6-7 வசனங்கள் சொல்லும் போது அது ஆண்டவருடைய வருகையை மீண்டும் குறிக்கிறது. சொல்றாரு, சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார். எங்க வருவாங்களா? சரி, ஆலயத்திற்குள் வருவார்கள். அதான் சொல்லப்படுகிறது, இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த நம்முடைய சபை. இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சமாதானத்தை ஆண்டவர் முதலாவது சபையில கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இல்லையா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிற வக்கீல் வசனம், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி. இல்லையா? அந்த குடும்பத்துல நீங்க அநேக குடும்பத்துல நீங்க போய் கேட்பீங்கன்னா சமாதானமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாங்க, எங்களுக்கு சமாதானமே இல்லை, நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி. இல்லையா? ஆனா இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை தருகிற தேவன் அவர் உங்களோடு போகும். இல்லையா? கர்த்தர் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12-16 வசனங்கள் வாசிக்கும் போது, சாலமோன் ஆலயம் கட்டி ஆலயத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்குறது. 2வது முறை அக்கினி வானத்திலிருந்து இறங்குறது. முதலாவது எங்க இறங்குதுன்னு சொன்னால், எலியா தீர்க்கதரிசி மூலமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியை பட்சித்தது. இங்க 2வது முறை அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறது. யார் மூலியமாக என்று சொன்னால், சாலமோன் ஆலயம் கட்டி முடித்த பின்பாக 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? தேவ சமூகத்துல கடந்து வந்து ஆலயத்தில் செவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? என்னென்னு சொன்னால், ஆலயம் கர்த்தரால், ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உள்ளான இதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். நம்ம வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்துக்கு கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற காரியம் அதுதான். நாம் வாரத்து 6 நாள் வேலை செய்கிறோம். 7ஆம் நாள் கர்த்தருக்கு உண்டான நாள். அந்த 7ஆம் நாள் கர்த்தருடைய மகிமையில வந்து நின்று நம் கர்த்தரை முழுவனதோடு ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு முக்கியமாக வேண்டும். இல்லையா? என்னென்னு சொன்னால், இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இங்க நம்ம வரும்போது பயத்தோடு பயபக்தியோடும் கடந்து வர வேண்டும். நீங்க ஆலயத்திலே கடந்து வந்து தேவனை நாம மகிமைப்படுத்தும் போதுதான் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? இங்க கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். என்ன விண்ணப்பத்தை செய்தாரா? ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவிலும் உம்முடைய செவிகள் திறந்தவிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். என்னவா? நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்கும் கொள்ளை நோய் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தமாக. இல்லையா? என்ன பண்ணணுமா? தேவனை விட்டு வழி விலகி போன ஜனங்கள், தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போன ஜனங்கள் என்ன பண்ணணுமா? திரும்பி வந்து ஆலயத்திலே ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை விட்டு வழி விலகி போய் சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆலயத்திலே கடந்து வந்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நான் தேசத்துக்கு மாத்திரமல்ல அவர்கள் குடும்பத்திற்கு நான் சமாதானத்தையும் சேமத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுது. இல்லையா? வாசிக்கலாம். 12வது வசனம் வாசிக்கும் போது, இப்படியா இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சும்மா இல்ல, நீங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்காக ஆலயத்துக்கு வரல. நீங்க கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகணுங்கிற கடமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை போகணுங்கிற கடமைக்காக நீங்க சபைக்கு வருகிறதல்ல. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சபைக்கு சொல்லி மற்ற ஜனங்களுக்கும் சமாதானத்தை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை ஆண்டவர் உங்கள் இதயத்தில் வைப்பாராக. அல்லேலூயா.
ஏன்னா இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னா சந்தோஷத்தோட போக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, பாஸ்டர் கேட்பாருங்கிற எண்ணம் இல்லை. என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்த வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திற்கு சந்தோஷத்தோடு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம ஏறெடுக்கிற வார்த்தைகள் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜனங்களாகி நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, சபையை கேட்டுக்கொண்டு, சபை சுற்றி இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டதுமல்ல, கர்த்தரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியாது ஆலயத்தை குறித்து பாஸ்டர் உங்களுக்கு சொன்னாரா இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது இல்ல ஆலயத்தை குறித்து ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஓடுகிற எல்லாம் வந்து சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்தினுடைய பக்தி வைராக்கியம் நமக்கு முக்கியம். ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நான் சொல்லப்பட்டிருக்க இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னால், நீங்க தேவ பிள்ளைகள் கடந்து வந்து ஜெபிக்கும் போதுதான் உங்க குடும்பத்தில் சமாதானம். தேவ பிள்ளைகள் கடந்து வந்து ஜெபிக்கும் போதுதான் உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம். நீங்க ஜெபிக்கிறத கிடையாது, சும்மா ஏதோ கடமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக சபைக்கல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க சபைக்கு கடந்து வரீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. ஏன் அவர்கள் பயப்பட்டார்கள் என்று சொன்னால், தேசத்திலே பஞ்சம் வந்தது. யாக்கோபு இஸ்ரவேல் என்ன பண்றா, எகிப்தில் தானியம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி 12 பேர் அனுப்புறான். 12 சகோதரர்கள் அனுப்புறான். சகோதரர்கள் அனுப்பும் போது யோசேப்பு அவர்களை பார்த்ததுமே கண்டுகொண்டா இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி தானியத்தை கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் அதுல போட்டாங்க. பணத்தை போட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நடந்ததுன்னா, அதை கண்டு பயந்தார்கள். 42ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏன்னா கொண்டு போன பணம் திரும்பி வந்துருச்சு, எப்படி என்று சொல்லி அதை கண்டு யாரு பயந்தான்? அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பன் யாக்கோபும் பயந்தார்கள். அவன் சொல்றான், என்னை பிள்ளையற்றவர்கள் போல ஆக்கிறீங்க, ஆல்ரெடி யோசேப்பு செத்துட்டான், சிமியோனை வித்துட்டு வந்துட்டீங்க, பென்யமீனை கொண்டு போக பார்க்குறீங்களா என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றான்? கதறி அழுகிறான். சமாதானம் இல்லாம கதறி அழுகிறான். ஆனா நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தேசத்துல பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது. பஞ்சம் வந்த போதுதான் மீண்டும் போறான், சொல்றான், பென்யமீனை கொடுத்தா தான் நான் போவேன். பென்யமீன் யார் என்று சொன்னால் யோசேப்புடைய சகோதரன். இனி அவனை கொடுத்தா தான் நான் போவேன்னு சொல்லி அவன் போன போது அவன் 12 பேரையும் சாப்பிட உட்கார சொல்றான். யோசேப்பு சாப்பிட உட்கார சொல்றான். வரிசையின் பிரகாரமா உட்கார. பென்யமீனுக்கு அதிகமா வருது. அது அந்த பணத்தை எல்லாம் திருப்பி ரெட்டிப்பா கொண்டு போறாங்க. அவன் கொண்டு போன போது அவர் சகோதரர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தார். சமாதானம் இல்லாமல் எகிப்திலே யோசேப்பு முன்பாக நின்ற போது அவன் சொல்றான். 23வது வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானம் இல்லாமல் இருந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களுக்கு சமாதானம் தான், ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த புதையலை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்தினான். சொல்றான், நான் யோசேப்புன்னு சொல்லல, அவன் நான் யோசேப்புன்னு சொல்ல, அதுக்கு அப்புறம் தான் சொல்றான்,
இன்னும் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறான். அல்லேலூயா. இந்த காலைகளில் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் தான், பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் தகப்பனாய் தேவனும் என்னுடைய தேவனுமாய் இருக்க அதை உங்களுக்கு முதலாக கொடுத்தார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிற பயத்தோடு இருந்தவர்களுக்கு சமாதானத்தை யோசேப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்புறார். ஊழியத்துக்கு அனுப்பும் போது நீங்க வழியில எதையும் கொண்டு போக வேண்டாம், உங்களுக்கு எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம். நீங்க முதலாவது போகும்போது அந்த வீட்டுக்குள்ள சமாதான வார்த்தைகளை சொல்லுங்க என்று சொல்றார். வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வாசிக்கலாம் 13வது வசனம். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஒரு ஊழியக்கான வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது குடும்பத்திற்கு சமாதானம் என்கிற வார்த்தை சொல்ல வேண்டும். அந்த சமாதானம் என்கிற வார்த்தை அந்த வீட்டுக்கு பாத்திரமா இருந்தால் அந்த வீடு அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும். இல்ல அது அபாத்திரமா இருந்தால் அது மீண்டும் திரும்ப அது ஊழியக்காரனிடத்திலே திரும்பும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதற்கு தான் ஊழியக்காரர்களை அழைத்து வீட்டிலே ஜெபம் பண்ணும்படியாக அநேகர் விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது 12 சீஷர்களை அழைத்து சொன்னார், நீங்க வெளியில இன்னும் போக வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், சமாதான வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த சமாதான வார்த்தை உங்களுக்கு அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் அந்த சமாதான வார்த்தை அவர்களுக்கு உண்டாகும். இல்லை என்று சொன்னால் அது திரும்ப அவர்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொல்லி இயேசு நம்முடைய 12 சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை. அல்லேலூயா. அவர்கள் போன எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். போன எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சுவிசேஷ வாசலை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேசத்திலே அவர்கள் செய்த அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் போன போதெல்லாம் அவர் சமாதானத்தை வார்த்தை சொன்னார். பவுல் எழுதின நிருபத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அதிகமா அவர் சமாதானத்தை சொல்லுவார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சமாதானம் உங்களில் இருக்க கடவுள் என்று. கொரிந்தியர் எல்லா சபைகளுக்குமே பவுல் சொல்லுகிற வார்த்தை விட சமாதானம் உங்களில் இருக்க கடவுள். கொலேசியர் 1-2 வாசிக்கும் போது அதேதான், உங்களுக்கு சமாதானம் இருக்க கடவுள். என்னென்று சொன்னால் சபைகளிலே அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று சொன்ன வார்த்தையை பவுல் வாசித்தது நிமித்தமாக சபைக்கு எழுதும் போது எல்லாம் அவர் பவுல் எழுதுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுல் எழுதுகிற எல்லா நிருபத்திலும் பாருங்க, அது 2வது வசனமோ அது 3வது வசனமோ அது சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இல்லையா? இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை தருகிறார். உன் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இது கடமைக்காக அல்ல, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவாருங்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஏலி அன்னாள் யார் சொல்றா? ஆசாரியனா இருக்கிற ஏலி சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றா? அண்ணால பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லுயா. ஏனென்று சொன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. எல்கானா எவ்வளவுதான் அண்ணாளை வந்து சமாதானப்படுத்தினாலும் எல்கானா ஒரு 2வது மனைவி அண்ணாளை மிகவும் துன்பப்படுத்துமா. இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அண்ணாளுக்கு ஒரே துக்கம், சமாதான குலைச்சல், என்ன பண்றதுன்னு தெரியல. என்னன்னு சொன்னால் அவள் எல்கானா 2வது மனைவி அவளுக்கு மிகவும் துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லுவான். குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல இந்த
இந்த பூமியிலே குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை பார்த்து அநேக தவறான வார்த்தைகளை சொல்லுவாங்க, மனமடி உண்டாகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனா அதே போலதான் அண்ணாளுக்கு நடந்துச்சு. ஆனா அண்ணாள் எத்தனை வருஷமா எல்கனா சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு 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 சமாதானம் அடைந்தாலும் இந்த முறை அவளுடைய அந்த சமாதான குறைச்சல் அதிகமாய் பெறுகிறது. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருந்த அண்ணாள் என்ன பண்றா, நேரா எழுப்புறா. 10வது வருஷம் சொல்லப்படுகிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். எங்க உட்கார்ந்தானா? ஆலயத்துல. வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, வீட்டுல உட்கார்ந்து சமாதானம் வேணும்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து கேட்கல, என் பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து கேட்கல. அவன் எங்க கேட்கிறான்? ஆலயத்திற்கு கடந்து வந்து எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தில் கேட்கிறான். அல்லேலூயா. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்து கொண்டு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் இங்க போய் உட்கார்ந்தானா? ஏலி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஆசனத்துல, ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அண்ணால் என்ன பண்றா? ஆலயத்துல கடந்து வந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்லு ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும் என்று சொன்னால் சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் சமாதானத்தை கட்டிடுகிறார். அல்லேலூயா. அவன் மனங்கசந்து அழுதான். அழுதுக்கு அப்புறம் ஏறி பார்க்கறான், இவனை குடிச்சிருக்கிறாளோ வெறித்திருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி அவள் வாய் மட்டும் தான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணல. சத்தம் போடுறதுக்கு கூட அவளுக்கு பலன் இல்லை. அவ்வளவு சமாதான குறைச்சலா இருக்கிறான், சமாதானம் இல்லாமல் இருக்கிறான். ஏலி பார்த்த என்ன வெறித்திருக்கிறாரோ என்று சொல்லி அவளை கூப்பிட்டு கேட்கும்போது அவள் சொல்றான், நான் பேலியார் மகள் இல்லை, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி தன்னை ஏலி ஆசாரியனிடத்தில் சொல்றான். ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் ஒன்றும் பேலியார் மகள் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணால் ஏலின்னு சொல்றான். அதை கேட்ட ஏலி என்ன சொல்றா தெரியுமா? நீ சமாதானத்தோட போ, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் கட்டளையிடுவார். அண்ணால் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ண, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணாளுடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆனந்த் சொல்றார், நீ ஆலயத்துக்கு வந்து நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க ஆலயத்துக்கு வந்து நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்டு அவர் உங்களுக்கு பதில் தர வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவளுமா இருக்கும் என்று சொல்லி நீங்க வந்து இங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. நீங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்தின் நிலைமை மாறும். நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க ஜெபம் பண்ணி உட்காரும் போதே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற எல்லா சமாதானத்தின் கேடுகளையும் ஆண்டவர் உடைத்து ஆண்டவருடைய பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. ஏன்னா சமாதானம் தான் நமக்கு முக்கியம். உலகத்துல நீங்க கேட்டு பாருங்க, போய் எத்தனை பேருக்கு வேணா நீங்க கேட்டு பாருங்க, சமாதானமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா? என்ன சொல்லுவாங்க, இல்ல என் கணவர் குடிச்சிட்டு இருக்கிற சமாதானம் இல்லை, என் பிள்ளை குடிச்சிட்டு இருக்கிற சமாதானம் இல்லை, என் பெற்றோர்கள் குடிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்டு பாருங்க, பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கு. இல்லையா? இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார், சமாதானத்தை தருகிற தேவன் அவர் உங்களோடு கூட ஒன்று. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆலயத்திற்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஒரு குடும்பத்தில் சண்டை இருக்குன்னா சமாதானம் பண்ண போகும், அது ஊதி பெருசாக்கி குடும்பத்தை ரெண்டாக்குகிறது அல்ல. இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை இருக்குதுன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு சில குடும்பத்தை ரெண்டாக்கி நாளாக்குறதுனே பெரிய காரியமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை சமாதானம் பண்ணுகிறவருடைய வார்த்தையா இருக்க வேண்டும். காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்? தேவ புத்திரர்கள் எனப்படுவார். சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம்? தேவ புத்திரர்களா இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம ஒரு குடும்பம் தவித்துக் கொண்டு இருக்குதுன்னு சொன்னா, நீங்க பெற்ற சமாதானத்தை அவர்களுக்கு நீங்க சொல்லும் போது அது அந்த குடும்பத்திற்கு சமாதான வார்த்தை ஆயிடும். அல்லேலூயா. என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிட்டேன் என்று. எங்க? ஆலயத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இங்க வந்து செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் குடும்பத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் யோசேப்பின் சகோதரர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தபோது யோசேப்பு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அண்ணால் சமாதானம் இல்லாமல் இருந்தபோது ஆசாரியனாய் இருக்கிற ஏலி அவனுக்கு சமாதான வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர்
நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சமாதான வார்த்தைகளை தருவார்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம். ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க தேவ பிள்ளைகள் வீட்டுக்கு போவீங்க என்று சொன்னா, ஜெபிப்பதற்கு நீங்க போவீங்க என்று சொன்னா, அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது முதலாவது சமாதான வார்த்தைகளை சொல்லுங்க. கண்களை கூடி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். கண்களை கூடி தேவ சமூகத்தில் சமாதானம் பண்ணுகிற ஒரு வாக்கியவான்கள். இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிட்டேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுங்க. ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்கிற நாங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை எடுத்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இந்த நேரத்தில் நீங்க ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க. என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இல்ல நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு ஆண்டவர் பதில் தருகிறவர் அல்ல. அவர் பதில் தர மாட்டார். நீங்க ஜெபித்தால் மாத்திரமே ஆண்டவர் பதில் தருவது. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? உன் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுங்க. காலை வேளையிலே ஒப்புக் கொடுங்க. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டேன் என்று சொன்னவர் நீங்க ஆலயத்திலே கடந்து வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறவர். அவர்களோடு கூட உண்டு. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் குடும்பத்திலும் கத்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிட்டேன் என்று சொல்லி சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறார் என்கிற அந்த வார்த்தை எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலும் அந்த உரைக்கிற வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இவ்விடத்திலே இந்த ஆலயத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிட்டேன் என்று சொல்லி சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் இன்றைக்கு சதா காலங்களில் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.